வணக்கம் நேயர்களே, நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். போன வாரம் நமது சந்தைகளை பார்க்கும் பொழுது, அதாவது T20 கிரிக்கெட் மேட்ச்ல எப்படி இந்தியா வின் பண்ணினதோ அதுபோல நமது சந்தைகளும் ஜூலை மாதத்திலே பார்த்தோம்னாக்க ஒரு ஸ்பெக்டாகுலர் மூவ் அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து 5வது வாரமாக நிஃப்டி ஏறிக்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. 1.35% ஏறி இருக்குதுன்னு சொல்லலாம். போன வாரமும் நிஃப்டி புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. 1.35 புள்ளிகள் அதிகரித்து 24,323.85 முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் நம்மளுடைய ஃபாரஸ்ட் ரிசர்வ் அது பார்த்தோம்னா 1.71 பில்லியன் குறைந்து 652 பில்லியனாக இருப்பது நோட் பண்ண வேண்டிய விஷயம். மேலும் நம்மளுடைய பட்ஜெட், இந்தியாவுடைய பட்ஜெட் 23 ஜூலை அப்படிங்கிற தேதியை குறித்துள்ளார்கள். ஸோ அன்றைய தினம் பட்ஜெட் வெளிவர உள்ளது. மேலும் இதனால் பார்த்தோம்னா நிறைய மொமெண்டம் சந்தைகள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் பட்ஜெட்டில் ஒரு இண்டிவிஜுவல், ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு மிடில் இன்கம் குரூப்புக்கு எதிர்பார்ப்பதெல்லாம் என்ன, அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஸ்லாபை ஏற்றணும். இரண்டாவது, பேங்க்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை 25,000 அதிகரிக்க வேண்டும். ஸோ இதெல்லாம் வைத்துள்ளார்கள். இந்த கோரிக்கைகளை இந்த முறை ஒரு பாப்புலிஸ்ட் பட்ஜெட்டாக இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் சந்தைகளில் ரொம்பவும் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லலாம். மேலும் நல்ல மழையின் காரணமாக தக்காளி, உருளைக்கிழங்கு, வெங்காயம் இவை விலைகள் எல்லாம் சரியவரையக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு சந்தைகளில் அதிகமாக இருக்கிறது. அதனால இன்ஃப்ளேஷன் குறையக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுபோல போன வாரம் HDFC பேங்கினுடைய ரிசல்ட் வந்த பிறகு பார்த்தோம்னா 5% விழுந்தது இந்த வீக் Q1 ரிசல்ட்ஸ்னால. ஐடி ஃபார்மா ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டர் என்று சொல்லலாம். எனர்ஜியும் ஒரு பெட்டராக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ FMCG ஸ்டாக்ஸ் பார்த்தா ஓவராலாக எல்லா ஃபண்டுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ரூரல் டிமாண்ட் அதிகரித்துள்ளது. தென் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா அந்த லிங்க் அதுவும் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லலாம். மேலும் மேக்ரோ எக்கனாமிக் டேட்டா, குட் மான்சூன் இவையெல்லாம் மோர் ஃபோக்கஸ் ஆன் ரூரல் அப்படிங்கிறத, அதனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே FMCG துறைகளை அதிகமாக வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலும் வெளிவந்துள்ளது. அதேமாரி ரீசன்ட் இண்டிகேஷன்ஸை பார்க்கும் பொழுது அதாவது ஒரு பொட்டன்ஷியல் ரேட் கட் இன் US ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால US பங்கு சந்தைகளும் நல்ல ஒரு பாயன்சியா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால இவை எல்லாவற்றை வைத்து பார்க்கும் பொழுது சந்தைகள் வரும் வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமது சந்தைகளில் நிறைய ஈவென்ட் பேஸ்டு ஆக்டிவிட்டீஸ் வரும் வாரத்தில் இந்திய மார்க்கெட்டும் சரி, உலகளாவிய மார்க்கெட்லையும் சரி இருக்கிறது. இங்கே இன்ஃப்ளேஷன் டேட்டா இருக்கு, தென் Q1 ரிசல்ட்ஸ் இருக்கு, தென் பட்ஜெட்டினுடைய அப்டேட் ஸோ இருக்கிறது. ஸோ இது ஒரு கைட் டு த மார்க்கெட் மூவ்மெண்ட்னு சொல்லலாம். இதை தவிர மான்சூன் ப்ராக்ரஸிவ் ஆகிட்டு இருக்கு. அது மாதிரி ரிசல்ட்டை பார்க்கும் பொழுது ஒரு பெட்டராக ஒரு மொமெண்டம் வந்ததுன்னா அதுவுமே கீ ட்ரிகராக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ மேலும் போன வாரம் FII பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6,875 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 385 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காங்க. பட் இருந்தாலும் FII ஃப்ளோவும் ஒரு முக்கிய காரணியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுபோல க்ரூட் ஆயில் பிரைஸ் மூவ்மெண்ட்டும் எதிர்பார்க்க வேண்டும். அதுபோல குளோபல் மார்க்கெட்ல மேக்ரோ எக்கனாமிக் டேட்டா லைக் சைனா, யூரோப் அண்ட் US வர இருக்கிறது. அதுவும் ஒரு முக்கிய காரணிகளாக உலகளாவிய சந்தைகளில் இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. வரும் வாரத்தில் ஒரு புது IPO ஒன்று வருது. 5 IPO லிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். மேலும் இந்த ரொபஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் US மார்க்கெட், அதனுடைய கண்டினியூட்டி இந்த வாரமும் இருக்குமா அப்படின்னா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகிறது.
துறைகளை பார்க்கும் பொழுது வரும் வாரத்திலே ஐடி, ஃபார்மா, எனர்ஜி, எஃப்எம்சிஜி, மெட்டல் இந்த துறைகள் எல்லாம் நன்கு மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் ஸ்டாக் ஸ்பெசிபிக் மூவ்மெண்ட் டில் பட்ஜெட் நன்கு வேலை செய்யும். மேலும் ஜூன் 4 அன்னைக்கு நிப்டி பார்த்தோம்னா 21,884.50. அதே ஜூலை 5 பார்த்தோம்னா 24,323.85. கிட்டத்தட்ட 11% மேல் நிப்டி ஏறி இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி இந்த ரீசன்ட் நியூ ஹை வந்திருக்கு இல்லையா, இது வந்ததுனால, அதாவது ஒரு பெரிய ஓட்டம் ஓடினா அதுக்கப்புறம் ஒரு இறைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி ஓடுவாங்கல்ல, அது மாதிரி வரும் வாரத்தில் ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட்டாக கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் தெரிகிறது. அதனாலே நிப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா 24,500க்கு மேலே நின்றுதுன்னு வச்சுங்களேன், இந்த ஓட்டம் திருப்பி வந்து கண்டினியூ ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். 24,750 தென் 24,900 அது வரையிலும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சப்போர்ட்னு பார்த்தோம்னா 24,100 மற்றும் 23,900 23,900 இந்த புள்ளிகள் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக சந்தைகளில் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா 2 வாரமாக, அதுவும் எஸ்பெஷலி பிரைவேட் பேங்க்ஸ்லாம் வந்து ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருக்கு. ஸோ 53,200க்கு மேலே பேங்க் நிஃப்டி சென்றால் 53,800 வரலையும் ஒரு 600 புள்ளிகள் வரை அதிகரிக்கக்கூடும். அதுபோல் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 52,000 வந்து சப்போர்ட்டாக எடுத்துக்கொள்ளும் என்று எதிர்பார்க்கலாம். வரும் வாரமும் மார்க்கெட்டில் வந்து வாலட்டிலிட்டி மிகுந்து காணப்படும். நாளைய தினம் நம்ம சந்தைகளில் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். உங்கள் அனைவருக்கும் ஒரு ப்ராஃபிட்டபிள் வீக்காக அமைய வேண்டும் என்று வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.